இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் ரெண்டு ஆஃப் ஆயில் நம்பர் தூக்குல போட்டு வைங்க. சரி. ஏய் நான் மாப்ள மாமா உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா போட்டா போகுது. இதெல்லாம் இருக்கு. அண்ணா பொடிமா சரி. ஆமா, தூக்கல போடு. சொல்லுங்க. அப்படியே எனக்கு ஒரு என்ன சார் ஆஃப் வேணும்? போட்டு எடுத்து வா. இன்னொரு ஆஃப் ஒன்று என்ன பார்க்குறீங்க? கொடுங்கண்ணா. தம்பி நீங்க கொடுத்த பணத்துக்கு மொத்தமா குடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமும் கேட்டா பணம் இருக்கா உங்ககிட்ட? அக்கௌண்ட்டில் வச்சுக்கண்ணா, நாளைக்கு தரேன். அப்படிலாம் அக்கௌண்ட்ல கொடுக்க முடியாதியா. நீ கிளம்பு. அண்ணா இரு என்னண்ணா, என் மேலே நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் தர முடியாது. நான் எத்தனை நாள் இங்கே வந்து சரக்கு அடிச்சிருக்கேன். நான் யார் கூட தெரியுமா? எவ்வளோ பெரிய முதலாளி. யாரோட பிள்ளைய வேணா இருந்துக்கோ. இப்போ உன் பாக்கெட்ல பணம் இருக்கா? இல்ல இல்ல, நீ கிளம்பு முதல்ல. உனக்கு போதை அதிகமாயிடுச்சு. பிரச்சனை பண்ணாம கிளம்பு. ஏய் என்ன சரக்கு கேட்டா தர மாட்டியா? ஹலோ ஹலோ சார், பாருங்க சார். இருங்க இருங்க என்ன சார் வீண் சண்டைக்கு வரான்? எங்க என்னாச்சு? மாமா பாருங்க சார், ஃபுல்லா குடிச்சிட்டு கடன் கொடுன்னு சண்டை போறான் சார். இங்க பாருங்க, அவர் எவ்வளவு சரக்கு கேட்டாலும் கொண்டு வந்து கொடுங்க. பணத்தை நான் தரேன். ஓகே போங்க. ராகவா நீ உட்காரு. அட உட்காருப்பா. சார் இந்தாங்க சார். வைங்க. ராகவா இந்த குடி. குடியா? உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்த பையன் நீ. உன்னை பார்த்தா ரோட்ல போறவன் வரவன்லாம் கையெடுத்து கும்பிடுவான். அப்படி இருந்த, ஆனா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சரக்குக்காக போறவன் வரவனா உன்னோட சட்டையை பிடிக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கியா? நீ எப்படி பெருந்தன்மையா யோசிக்கிற? ஆனா உன் தம்பிங்க அப்படி யோசிக்கலையே. ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்கு உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ கூனி குறுகி நிக்க வேண்டியதா போச்சியா? இதுவே உன் கல்லாவா இருந்தா நீ எடுத்து கொடுத்திருப்பல. ராகவா, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசி. நீ ஒண்ணு தனியால் இல்லையா? உன்னை நம்பி உன் பொண்டாட்டி இருக்கா. நாளைக்கு புள்ளையும் பிறக்க போகுது. நீ நிக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நாளைக்கு 5க்கும் 10க்கும் அவனுகிட்ட கையேந்தி நின்னா நல்லாவா இருக்கும்? அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் மதிக்குமா? நல்லா யோசிச்சு பாரியா. கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும்டா. நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. எவ்வளோடா? 25,000. 25,000மா? அவ்வளோ பணத்தை என்னடா பண்ண? பணத்தை கல்லால இருந்து எடுத்தீங்களா? நான் தான் என் ஃப்ரெண்டு குமார் கடனா கேட்டிருந்தான், அதான் 5,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கல்லால கை வச்சா அது உருப்படுமா? இது பல்லாவரத்தில் ஒருத்தர் கொடுக்க வேண்டிய டெலிவரிடா. ஈவினிங் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இப்போ இமிடியேட்டா டெலிவரி பண்ண சொல்லி கேட்கிறாரு. நீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிண்ணா, நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான் தொழில் தெரிஞ்ச பிள்ளைக்கு அழகு. நம்ம என்ன அவனுக்கு பொழப்புல மண்ணலியா போட போறோம்? தனியா தொழில் பண்ண போறோம், அவ்வளவுதானே. இந்த மனசை அப்படியே வச்சுக்க, மாறிடாத. வாழ்க்கையில நீ எங்கேயோ போற. அண்ணன் பாத்துக்கிறேன். என்ன இரு, சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். ஹலோ மேடம், மீன் தூண்டில மாட்டிடுச்சு. விட்றாத, காரியத்தை கச்சிதமா முடி. சரிங்க மேடம். ராகவா, என்னடா இது? எங்கடா போன இவ்வளவு நேரம்?
எங்கடா போன? என்னடா இது புது பழக்கம் எல்லாம்? அப்பா அடிச்சா நீ அப்படியே போயிடுவியா? என்ன ராகவா? ஆ, பாவம் கண்மணி உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணா, எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா? நீ ஏன் அவ ஃபோன் கூட எடுக்கவே இல்ல? விடத்த அதான் வந்துட்டேன்ல. டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இப்ப தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இப்பெல்லாம் யாரையும் பயமுறுத்தாதடா. சரிடா, நீ அவர் அடிச்ச கோவத்துல தான் நான் போனேன். போன் எடுத்து ஒரு வார்த்தை, நான் இங்கதான் இருக்கேன், காலையில வந்துடுவேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? டேய் நான் யார்கிட்டயும் புதுசா கடன்ல வாங்கல சாமி, வாங்கல. நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? சொந்த வீட்லயே மரியாதை இல்லாம போச்சு. என்ன கூட பிறந்த தம்பிங்க என்னை மதிக்க மாட்டானுங்க. அப்பா என்ன சுத்தமா வெறுத்துட்டாரு. மாமா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? என்னடா காரணம்? ஆ? உன்கிட்ட இருக்கிற கில்ட்டு, குற்ற உணர்ச்சி, ஈகோ, இது எல்லாமே தான்டா காரணம். ஓ, அப்ப என் கோவத்துக்கெல்லாம் நீங்க இப்படிதான் பேர் வச்சிருக்கீங்களா? டேய் நீ இப்படிதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி, ம்ஹும். நான் என்ன புரிஞ்சிருக்கேன் தெரியுமா? பணம். உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கு, நீங்க தனியா தொழில் பண்றீங்க. என்கிட்ட அந்த மாதிரி பணம் இல்லைல்ல, எனக்குன்னு ஒரு கடை இல்லைல்ல. அதெல்லாம் இருந்திருந்தா என்னை யாரும் இப்படி பேச மாட்டீங்கல்ல. மாமா அப்படியெல்லாம் யாருமே யோசிக்கல மாமா. நீங்களே ஏன் மாமா? இருந்தா உனக்கு தெரியாது, என் வழி எனக்கு தான் தெரியும். விவரம் தெரிஞ்சு இத்தனை வருஷமா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்பா கடையில மட்டும்தான் இருந்திருக்கேன். எனக்குன்னு நான் மாச சம்பளம் எடுத்திருந்தா இப்ப இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? தனி கடை ஆரம்பிக்க போறியா? எப்படி? நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என் கடையில் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ராகவா, நம்ம ஆல்ரெடி நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கோம்டா. எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பார்த்து பார்த்து நிதானமா இருக்கணும். இங்க பார், கோவத்துல தப்பா எவனையும் நம்பி ஏமாந்துடாத. இது வரைக்கும் ஏமாந்துருக்கேன், இனி யார்கிட்டயும் ஏமாற மாட்டேன். தெளிவா பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவரு என் கடைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாரு. கிடைக்கிற லாபத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்க போறேன். அதான் எனக்கும் என்னோட பொண்டாட்டிக்கும் மரியாதை.